மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 12லேருந்து 15% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு 9% ரிட்டர்ன் வரதே கஷ்டமாக இருக்குது. இது உங்களுடைய கவலையாக இருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு வருவோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் அதிக ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்க, ஆனால் அது நடக்கலை. இப்போது அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது எது எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முக்கியமான ஒரு 4 ஃபேக்டரில் அது சார்ந்துருக்குது. முதல்ல ப்ராடக்ட், டைம், காஸ்ட், பிஹேவியர். இந்த ஒவ்வொரு ஃபேக்டரியும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இதில் கேள்வி. இப்போது நம்மளுடைய நோக்கம் அதிகப்படியான ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஒரு எக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோ இல்லை டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ஸ்கீமையோ நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம்னா அதிலிருந்து ஒரு அதிகப்படியான ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்குறது நியாயம் இல்லை. அடுத்த ஃபேக்டர் டைம். இந்த டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல இதை நம்ம டைம் ஹொரைசான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது என்ன கால அளவில் நம்ம இந்த முதலீடை வைக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போது நமக்கு நல்லா தெரியும், எக்விட்டி ஸ்கீம்ஸ் தான் நல்ல ரிட்டர்ன் தர முடியும். அதாவது பங்கு சந்தை முதலீடு அப்படிங்கிறது குறுகிய காலகட்டத்தில் ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கியதாக தான் இருக்கும். வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். அதுதான் அதனுடைய இயல்பு. அப்போது ஒரு குறுகிய கால முதலீடு அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்னை இதில் தர முடியாது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே உங்களோட முதலீடு இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த டைம் ஹொரைசான் நம்ம இதில் சரியாக வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது. இந்த காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதாவது அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்களோட முதலீட்டை சரியாக செஞ்சு அதை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீ, அதுக்கப்புறம் அவங்களோட காஸ்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ பொதுவாக நம்ம டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கக்கூடிய ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஏன்னா அதை போக மிஞ்சி இருக்கக்கூடியதான் உங்களோட ரிட்டர்னாக வருது. அப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருந்தால் உங்களுடைய ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் அதிக ரிட்டர்ன் தரக்கூடிய சில ஸ்கீமுக்கு ஆப்வியஸ்லி அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டோ இல்லை ஒரு தீமேட்டிக் ஃபண்டோ இதில் தான் ரிட்டர்னும் அதிகமாக இருக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அப்படியான ஃபண்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ரிட்டர்னுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக செய்யணும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃபண்டுகள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதை உறுதி பண்ணிக்கிட்டு அதில் எது அந்த வகைகளில் எது குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ சுருக்கமாக சொன்னால் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த காஸ்ட்டை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். காஸ்ட்டை மறைமுகமாக அதிகரிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன். இப்போ நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10-15 ஸ்கீம் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போமே. எல்லாமே நல்ல ஸ்கீம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எல்லாம் வாங்கி சேர்த்துட்டீங்க. சரி, 10-15 ஸ்கீம் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் அந்த ஃபண்டு மேனேஜர் 50லேருந்து 100 ஸ்டாக் வரைக்கும் வச்சுருக்காரு அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், மொத்தமாக உங்களுடைய இதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. இது ஒரு மார்க்கெட்டுடைய எல்லா செக்ஷன்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ. அப்போ என்ன ஆகும், இது ஒரு விதமான இண்டெக்ஸ், இது ஒரு கிளாசட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இது போயிடும். அப்போது உங்களுடைய நோக்கம் மார்க்கெட்டை பீட் பண்ண ஒரு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டோம்னா மார்க்கெட்டோட ரிட்டர்ன் தான் இதில் வர முடியும். அதை தாண்டி ஒரு பெரிய ரிட்டர்ன் வரப்போகிறதில்ல. ரைட்டு, அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. மார்க்கெட் ரிட்டர்ன் வர்றது ஒன்றும் நல்ல விஷயம்தான். ஆனால் மார்க்கெட் ரிட்டர்ன் வர்றதுக்கு நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு அதில் குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நீங்கள் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிடலாமே. இங்கே நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க, அதுக்கு அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறீங்க. ஆனாலும் கடைசியில் நீங்கள் ஒரு குறைவான ஒரு பாசிவ் ஃபண்டினுடைய அளவுக்கான ரிட்டர்ன் தான் எடுக்கிறீங்கன்னா அது புத்திசாலித்தனமானது இல்லை. சரி, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பிஹேவியர். ஸோ நம்மளுடைய பிஹேவியரல் மிஸ்டேக்குனால தான் நம்ம நிறைய ரிட்டர்னை நம்ம இழக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஃபண்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று, அந்த ஃபண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன், மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்று. நம்மளுடைய தப்பான பிஹேவியர்னால் நம்ம இழக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஒன்றா பார்க்கலாம். முதல்ல முக்கியமான ஒரு பிஹேவியரல் இஷ்யூ அப்படிங்கிறது மார்க்கெட்டை நம்ம டைம் பண்ண முயற்சி பண்ணுறது. அதாவது தப்பாக தான் நம்ம போய் முடியும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்குது, சந்தை பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குது, எல்லா பங்குகளும் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது.
அப்படிங்கும்போது நம்மளை அறியாமல் எல்லா பக்கமும் செய்தி பரவும், ஒரு பயங்கர ஒரு ஈஃபோரியா இருக்கும். அந்த ஈஃபோரியாவில் நம்மளும் போய் பாஞ்சு விழுந்து பணத்தை நிறையா உள்ளே கொட்டுவோம். இது முதல் தவறு. சந்தை உச்சத்தில் இருக்கும்போது போய் பணத்தை நிறையா கொட்டுவோம், அது ஒரு தவறு. அடுத்தது, இது சந்தை திடீர்னு விழும். ஏன்னா சந்தையோட இயல்பே அதுதானே, வாலட்டிலிட்டி தான் நேச்சர் ஆஃப் த மார்க்கெட். ஸோ திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பயந்து போய் மொத்த முதலீடு வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லை நம்ம பண்ணிகிட்டு இருந்த முதலீட்டை ஏதோ ஒரு சிப் இருந்தால் அதை நிப்பாட்டிடுவோம். இது அடுத்த பெரிய தப்பு. இது ரெண்டுமே நமக்கு உதவ போகிறது இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகும் பாருங்கள், உங்களுடைய ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது, உங்களுடைய என்ஏவி ஆவரேஜ் என்ஏவிங்கிறது எப்போதுமே அதிகமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து சந்தை எவ்வளோ உயர்ந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க போகிறதில்ல. முதல்ல இதை நம்ம சரி பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு பிஹேவியரல் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அடிக்கடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு ஃபண்டிலேருந்து விற்றுட்டு இன்னொரு ஃபண்டுக்கு போகிறது, இதுலேருந்து விற்றுட்டு இன்னொரு ஃபண்டுக்கு போகிறது. இந்த தப்பு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் பாஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஃபண்டை முதலீடு பண்ணியிருக்கீங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் பாஸ்ட்டில் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்டில் உள்ளே போய் விழுகிறது. அப்போது என்ன ஆகிடும்னா, நியர் ஃப்யூச்சரில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அந்த மாதிரியான ஃபண்டில். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக அதை விட்டுட்டு இல்லை அடுத்து இந்த ஃபண்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டில் எந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததோ அதுக்கு போவீங்க. அது அடுத்த ஆண்டில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்காது. இப்படியே நீங்கள் தொடர்ந்து இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா, பொதுவாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஆவரேஜ் அவுட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாயிடும். இப்போது இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கணும். பங்கு சந்தை உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் தர முடியும், நியாயமான ரிட்டர்ன் என்ன தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ரியல் ஜிடிபி growth, அந்த பொருளாதார உற்பத்தி வளர்ச்சி என்ன இருக்க போகுது, அது ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். அந்த ரியல் ஜிடிபி growth ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் நாமினல் ஜிடிபி growth. இதுதான் நம்ம சந்தையிலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரீசனபிளான ரிட்டர்னாக இருக்க முடியும். இப்போ உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர் மிக மிக திறமையானவராக இருந்தார்னா, அவர் இதுக்கு மேலே ஒரு ஆல்ஃபா அவர் கிரியேட் பண்ணி, இதோட எக்ஸஸ் ரிட்டர்ன் அவர் கிரியேட் பண்ணி தர முடியும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுவாக தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்ப்போமே, உங்களுடைய ரியல் ஜிடிபி growth ஒரு 6% இருக்குது, இன்ஃப்ளேஷன் 5% இருக்குது அப்படின்னா, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது, 11% வருது. ஸோ இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு 12%, இந்த அளவில் தான் இருக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிப்ரவரி மாதம் வந்திருக்க டேட்டா வரைக்கும் பார்த்தா இன்ஃப்ளேஷன் நமக்கு குறைவாக தான் இருக்குது. இப்போ இனி வரும் மாதங்களில் ஈரான் போகிறனால, பெட்ரோலிய பொருட்களோட விலை உயர்வுனால, ஏதாவது டாலருடைய அப்ரிசியேஷனால் இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகரிக்கலாம். ஆனால் இப்போ நிற்க வரைக்கும் இன்ஃப்ளேஷன் குறைவாக தான் இருக்குது. அப்போ இது மாதிரியான சூழல்களில் நீங்கள் அதிகப்படியான இன்ஃப்ளேஷன் இருந்தப்போ மார்க்கெட் கொடுத்த ரிட்டனை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஒரு நியாயமான எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கணும், நம்மளுடைய எதிர்பார்ப்பும் சரியாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம சரியாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு சம்மரியாக பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது லாங் டர்மாக இருக்கிறதா தான் நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யணும். அது முதல்ல. அடுத்தது, சரியான ஃபண்டு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் என்ன, அதுக்கேற்ற மாதிரியான சரியான இதுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் ஒரு டைட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு 3-5 ஃபண்டு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டைட்டான ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். அதை விட அதிக முக்கியமானது, உங்களுடைய காஸ்ட் எப்போதுமே லோவராக வைக்க பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டில் கொஞ்சம் அதிகமான காஸ்ட் இருக்கக்கூடிய தீமேட்டிக் ஃபண்ட் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அதை கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு உறுதி பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணணும். அப்புறம் ஒரு சிப் போட்டிருக்கீங்கன்னா, அதை மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நிறுத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் அதிக லம்சம் முதலீடும் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சர்ன் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஃபண்டை விற்றுட்டு இன்னொரு ஃபண்டுக்கு போகிறேன் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் சரியான பொருத்தமான ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் அதிலே நிலையாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். அப்புறம் உங்களுடைய ரிட்டனை அந்த ஃபண்ட், நீங்கள் எந்த மாதிரியான ஃபண்ட் ஸ்கீமில் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதற்கு பொருத்தமான அண்டர்லைங் பெஞ்ச் மார்க்கை வச்சு தான் நீங்கள் ஒப்பிடணும். வேறு எதுவும் ஒன்றோட ஒப்பிடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமான ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சரியாக வச்சுக்கணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரியல் ஜிடிபி growth ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் நாமினல் ஜிடிபி growth. இதுக்கு நெருக்கமாக தான் இருக்க முடியும், இதை ஒட்டி தான் இருக்க முடியும். இந்த எதிர்பார்ப்பை சரியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முதலீடுகள் சரியாக இருக்கும், உங்களுக்கு சரியான ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க. நன்றி.